வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பேச்சு. பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவு ரத்து. மகாராஷ்டிர அரசுதான் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி மனு. ஆலையின் ஆதரவாளர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. மதுரை ஜல்லிக்கட்டு மைதானம் ஜனவரி 23 அல்லது 24 திறக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி தகவல். 8 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை. 11 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல். விரிவான செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் கடைசி நாளான இன்று 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வ பங்குதாரர் நாடுகளாக சிங்கப்பூர், கொரியா, அமெரிக்கா உள்ளிட்ட 9 நாடுகள் பங்கேற்றன. மேலும் 50 நாடுகளை சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்ள இயலாததால் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி வருத்தம் கேட்டு வீடியோ வெளியிட்டார். இந்நிலையில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் 2ஆம் நாள் அமர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியுள்ளது. மாநாட்டில் சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் சந்திப்பு பிற்பகல் 1 மணிக்கு நடைபெற்றன. மாநாட்டில் செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின. நடைபெற்று வரும் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் கடைசி நாளான இன்று 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் நாளான நேற்று 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களின் மூலம் 5.5 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் கையெழுத்தாகியுள்ளன. பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 11 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை 30 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களால் தாக்கினர். இந்த கொடூர தாக்குதலில் பில்கிஸ் பானுவின் சிறு வயது மகள் உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் 15 பேர் கொல்லப்பட்டனர். நாட்டையே அதிர வைத்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரும் தண்டனை காலம் முடியும் முன்பே நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களை விடுதலை செய்த குஜராத் அரசின் முடிவை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான மனுவை பரிசீலனை செய்யும்படி குஜராத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும்படி பில்கிஸ் பானு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் பில்கிஸ் பானு வழக்கு மராட்டியத்தில் நடைபெற்றதால் 11 பேரை விடுவிப்பது குறித்து மராட்டிய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும். குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெண்களின் மரியாதைக்குரியவர்கள், பெண்களின் மரியாதை முக்கியம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகள் முக்கியம் என நீதிபதி BV நாகரத்னா தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்துள்ளது. தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்றதாலும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பினர் நாளை முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர். இதனிடையே போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட கோரி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சரின் தனி செயலாளரான உமாநாத் மற்றும் நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் ஆகியோருடன் அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அரசின் நிதி நிலைமை குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் தொழிற்சங்க போராட்டம் நடந்தாலும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என உறுதியளித்தார். இதற்கிடையே தொழிற்சங்கங்களின் பிரதான கோரிக்கையான ஓய்வு ஊதியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கினால் மட்டுமே வேலை நிறுத்த போராட்டம் என்பது திரும்ப பெறப்படும் என தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கை
ஜனவரி 23 அல்லது 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூரில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முகூர்த்த கால் நடும் விழா இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் 66 ஏக்கரில் ரூபாய் 44 கோடி செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானம் 23 அல்லது 24ஆம் தேதி திறக்க உள்ளதாகவும் அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அவனியாவரத்தில் இதுதான் நிரந்தர வாடிவாசல் வச்சுதான் எடுக்கிறாங்க. நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அதுக்கான இடம் எல்லாம் கிராமம் பூரா ஒத்து வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அது மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மாநகராட்சி கமிஷனர்கிட்டையும் கலந்து அது எல்லா ஒட்டுமொத்த கருத்து வரும்போது அந்த இடத்துல நிறுவனத்துக்கு அரசு முன் வரும். எல்லா ஜல்லிக்கட்டுலையும் உள்ளூர் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னா சில நேரங்களில் உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூர் மாடுகளை கொண்டாந்து இது உள்ளூர் மாடுன்னு சொல்லி அவுக்கக்கூடாதுன்றது தான் பிரச்சனை. அது அலங்காநல்லூரில் பாலமேடுலையும் இது மாதிரி அவனாபுரத்துலையும் கிராமத்தில் இருக்கிற உள்ளூர் மாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். அது படிப்படியாக அது அந்த மாடு அவுக்கிற வரைக்கும் கட்டாயம் அவுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் முழுசாமே அவன் எடுத்தோடனே அவுக்க முடியாது. அதுக்கெல்லாம் டோக்கன் போட்டு அந்த மாடுகள் உள்ளூர்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். இது வரைக்கும் வருஷம் பூரா எப்படி கொடுக்குறோமோ அது நிச்சயமாக கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சு வாயு கசிவால் தூத்துக்குடி மக்கள் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஆலையை மூட கோரிக்கை விடுக்கப்பட்டனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி நடத்தினர். அப்போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் மே 23ஆம் தேதி முதல் தற்காலிகமாகவும் மே 29ஆம் தேதி முதல் நிரந்தரமாகவும் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது. அதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான மேல்முறையீட்டு மனுதான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையின் ஆதரவாளர்கள் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீடு மனுவை விசாரிக்கும் போது இடையீட்டு மனுவையும் இணைத்து விசாரிக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, திருவாரூர், நாகையில் அதிகனமழை பெய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம், கொள்ளிடம், கடலூர் மாவட்டம், புவனகிரியில் தலா 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னையில் நடைபெறவிருந்த தேர்தல் ஆணையம் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கான இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்னை வருகை தர உள்ளதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனையில் இறுதி வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி மையங்கள், தேர்தல் பணியாளர்கள், தேர்தல் பாதுகாப்புகள் தொடர்பாக இறுதிக்கட்ட ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தும் மாதம் மற்றும் தேதிகள் குறித்தும்
இந்த ஆலோசனை கூட்டத்தில் இறுதி செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னையில் இன்று நடைபெறவிருந்த இந்திய தேர்தல் ஆணையர் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆலோசனை கூட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகர ஜோதி நெருங்கும் நிலையில் சபரிமலையில் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலையில் நடை திறக்கப்பட்டதில் இருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். இதனால் பம்பை, எரிமேலி உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. பம்பை முதல் சன்னிதானம் வரை பல இடங்களில் பக்தர்கள் அடைக்கப்பட்டு பல மணி நேரம் காத்திருக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 90,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 10ஆம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங் நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நன்னிலம் அருகே மின்சார வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வரும் ராஜசேகர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது சுவர் இடிந்து விழுந்தது. இதில் அவரது மகள் மோனிஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுமி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நியாய விலை கடைகளில் பொது மக்களுக்கு டோக்கன்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார். அப்போது நியாய விலை கடை வளாகம் தூய்மை இல்லாமல் இருந்ததை கண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களிடம் கடையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். திருப்பத்தூர் நகர் பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நகர பகுதிகளில் முறையான பராமரிப்பு இல்லாமல் மாடுகளை உரிமையாளர்கள் அவிழ்த்துவிட்ட காரணத்தால் முக்கிய சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரியும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு விபத்துக்குள்ளாகும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என நகரவாசிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். எனவே திருப்பத்தூர் நகராட்சி நிர்வாகம் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது கால்நடைகளை பிடித்து சென்று உரிமையாளர்கள் மீது அபராதம் செலுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் ஜப்பான் ஜூடோ ராய் கராத்தே பள்ளியின் சார்பில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஜப்பான் ஜூடோ ராய் கராத்தே பள்ளியின் சார்பில் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளை இந்திய தலைமை மாஸ்டர் ரமேஷ் துவங்கி வைத்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு ஏசிஎஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஏசி சண்முகம் கோப்பைகளையும் சான்றுகளையும் வழங்கினார். இவ்விழாவில் சின்னத்திரை நடிகை அனு கிருஷ்ணா மற்றும் திரளான பெற்றோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோவிலில் மலர் காவடி விழா நடைபெற்றது. தென்பழனி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற குடவரை கோயிலான கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் மலர் காவடி விழா நடப்பது வழக்கம். இதையொட்டி கோவில் வளாகத்தில் இருந்து மலர் காவடி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை 1008 பேர் மலர் காவடிகள் எடுத்து மலையை கிரிவலமாக சுற்றி வந்தனர். பின்னர் கழுகாசல மூர்த்தி வள்ளி தெய்வ யானைக்கு சிறப்பு அர்ச்சனையும் தொடர்ந்து மலர் காவடியில் கொண்டு வரப்பட்ட பூக்களால் புஷ்பாஞ்சலியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் 30.60 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழாவினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில்
30.60 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழாவானது நடைபெற்றது. இதனை சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாநகராட்சி ஆணையர் பவன்குமார், செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர் பகுதியில் சார்பு நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவைகள் இயங்கி வருகின்றன. இதில் சார்பு நீதிமன்றம் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாமல் உள்ளதாகவும், அதேபோல் வணிக வரித்துறைக்கு உரிய கட்டிடத்தில் உரிமையியல் நீதிமன்றமும் குற்றவியல் நீதிமன்றமும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழமை வாய்ந்த கட்டிடத்தில் அமைந்துள்ளது. இவ்வாறு 3 நீதிமன்றமும் வெவ்வேறு இடத்தில் உள்ளதால் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். அதன் காரணமாக வாணியம்பாடியில் உள்ள அரசினர் தோட்ட வளாகத்திலேயே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மனு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வாணியம்பாடி வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். வாணியம்பாடி நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைத்திருந்தோம். அதில் நில அலாட்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க, பில்டிங் பிளானுக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பில்டிங் பின்னால் சில கரெக்ஷன் இருக்குதுன்ட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது குறித்து நம்ம மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்து நடத்தி இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரை பார்த்து கோரிக்கை மனு கொடுத்து விரைவாக நடக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம். சரி, நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க இல்லையா? மாவட்ட லெவலில் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து அவங்க உங்களுக்கு தகவல் இது தெரிவிச்சு அதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்த மனுவின் பேரில் அவங்க இரண்டு நாளில் வரும் புதன்கிழமைக்குள்ள உங்களுக்கு அனைத்தும் சீர் செய்யப்பட்டு அது உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் அப்படின்ட்டு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து கொற்றலை ஆற்றுக்கு வினாடிக்கு 50 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து வரக்கூடும் என்பதால் நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக நீர்த்தேக்கத்தில் இருந்து முதல் கட்டமாக 50 கன அடி உபரி நீர் கொற்றலை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் மொத்தம் உள்ள 35 அடியில் தற்போது 34.75 அடி உயரத்தில் நீர் இருப்பு உள்ளது. நீர்வரத்து அதிகரித்தால் மேலும் நீர்த்தேக்கத்திலிருந்து கொற்றலை ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு அதிகரிக்க கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 5830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 78,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வடகொரியா மேற்கு கடற்கரையில் இருந்து சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. வடகொரியா நேற்று அதன் மேற்கு கரையோர பகுதியில் உள்ள கடல் பகுதியில் இருந்து சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசியதாக தென்கொரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு எல்லை கோட்டிற்கு வடக்கே கடல்சார் பாதுகாப்பு மண்டலம், மஞ்சள் கடலின் கடல் எல்லை மற்றும் தென்கொரியாவின் எல்லை தீவான யோன்பியாங் ஆகிய இடங்களில் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தியதை கண்டறிந்ததாக கூட்டுப்படை தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் தென்கொரியா ராணுவத்திற்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்றும், தென்கொரியா ராணுவம் பதில் பயிற்சிகளை நடத்த திட்டமிடவில்லை என்றும் அதிகாரிகள் கூறினர். முன்னதாக தென்கொரியாவின் யோன்பியாங் தீவு பகுதியை நோக்கி வடகொரியா நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தியது. அதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் முழங்கியதாக கூறப்படும் நிலையில் தீவில் வசிக்கும் மக்களை இடம்பெயருமாறு தென்கொரியா உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் யோன்பியாங் தீவு பகுதியை நோக்கி வடகொரியா தாக்குதல் நடத்தியதாக தென்கொரியா ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு.
பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் உள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா பேச்சு. பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவு ரத்து. மகாராஷ்டிர அரசுதான் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி மனு. ஆலையின் ஆதரவாளர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. மதுரை ஜல்லிக்கட்டு மைதானம் ஜனவரி 23 அல்லது 24 திறக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி தகவல். 8 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை. 11 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.